ஃப்ரெண்ட்வுட்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். எப்பவுமே ஃப்ரெண்ட்வுட்ஸ் சாமானிய மக்கள் பொதுமக்கள் பக்கம் தான் அவங்களுக்கு சார்பாக அவங்களுக்கு ஆதரவாக இருக்கிறோம் அப்படின்றத ஒவ்வொரு வீடியோ மூலயமா நம்ம என்ன பண்ணுறோம் தெளிவுபடுத்தியிருக்கோம். ஏன்னா காவல்துறையாக இருக்கட்டும் அரசுத்துறை அதிகாரிகள் இருக்கட்டும் அவங்க அத்துமீறல் விதிமீறல் பண்ணுறத ஒவ்வொரு வீடியோவும் நம்ம என்ன பண்ணியிருக்கோம் ஃப்ரெண்ட்வுட்ஸில் நம்ம ஃப்ரெண்ட்வுட்ஸ் டீம் வந்து எடுத்து சொல்லியிருக்கோம். அது உங்கள் பார்வைக்கு நாங்கள் நிறைய வீடியோ வச்சுருக்கோம். இந்த வகையில் பார்த்தீங்கன்னா இன்னொரு விதிமீறல் நடந்திருக்கு. அதாவது ஒரு ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷனை போடுறாங்க போலீஸ் டிபார்ட்மெண்ட். ஆனால் அந்த ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷனை போலீஸ் டிபார்ட்மெண்ட்டை மீறாங்க அப்படின்றத தான் இந்த வீடியோவில் வந்து நிறைய வீடியோக்கள் போட்டிருக்கோம். பட் இந்த வீடியோவில் நான் வந்து உங்களுக்கு வந்து பொதுமக்களுக்கு வந்து எடுத்துரைக்கிறதுக்காக இந்த வீடியோ போகிறோம். இந்த வீடியோ நீங்கள் பார்த்துட்டு வாங்களேன். நீங்கள் பார்த்தீங்கன்னா போலீஸ் போர்டுன்னு போட்டு ஒரு வாகனம் போகுது. சரி நம்ம கேட்டால் அவங்க சொல்லுவாங்க நீங்கள் போலீஸ் ஸ்டிக்கர் ஒட்டக்கூடாது தானே ரூல்ஸு, ஆனால் போலீஸ் போர்டு வச்சுட்டு போகலாம்ல அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்கே என்ன பண்ணுவாங்க ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் பேசுவாங்க. சரி ஓகே அதுவே தப்பு. ஏன்னா போலீஸ் என்று அஃபிஷியல் வண்டியில் வந்து நீங்கள் ஒட்டிக்கலாம், பர்சனல் வண்டியில் நீங்கள் போலீஸ் என்று அடையாளப்படுத்திக்க கூடாது அப்படின்றது தான் அவங்களோட ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன். சரி ஓகே அவங்க சொல்கிறபடி பார்த்தீங்கன்னா அவங்க ஒரு ரூல்ஸ் ஒன்று பேசுவாங்க. நம்ம தான் இப்போ கேட்டாலும் சாமானிய மக்கள் பொதுமக்கள் எது கேட்டாலும் அவங்களுக்கும் ஒரு ரூல்ஸ் வச்சுட்டு இருப்பாங்களா, அவங்கள நியாயப்படுத்துறதுக்காக நாங்கள் வந்து தப்பே பண்ணலை அப்படின்ற மாதிரி நியாயப்படுத்தி அவங்க ரூல்ஸ் ஒன்று வச்சுப்பாங்க. சரி ஓகே அதெல்லாம் இருக்கட்டும், நீங்கள் போலீஸ் போர்டை வச்சு நீங்கள் போங்க, ஓகே அதெல்லாம் கரெக்டு. ஆனால் நீங்கள் சைடில் பார்த்தீங்கன்னா தெரியும் கூலிங் கிளாஸ் அந்த மிரர் வரல விண்டோஸ் மிரர் அதில் பார்த்தீங்கன்னா பிளாக் கலர் கவரை போட்டு ஸ்டிக்கர் ஒட்டியிருக்காங்க. ஆனால் அது விதிமீறல் தானே. ஏன்னா போலீஸ் என்ன சொல்லியிருக்கு அந்த மாதிரி உள்ள யார் இருக்காங்கன்னு தெளிவாக தெரியணும், அந்த கருப்பு நிற கவரை வந்து அகற்றப்படணும் அப்படின்ற மாதிரி ஒரு ரூல்ஸ் போட்டிருந்தாங்க. இதுவே நீங்கள் இப்போ சாமானிய மக்கள் இல்லை பொதுமக்கள் யாருன்னா இப்போ அந்த காரில் வந்து ஓட்டிட்டு போட்டோமே உடனே என்ன பண்ணாங்க வண்டி நிப்பாட்டு வண்டி ஓரங்கட்டு என்ன இது இந்த மாதிரி கருப்பு கலரில் கவர் ஒட்டக்கூடாது ஏன் இது மாதிரி ஒட்டியிருக்கீங்க, உடனே என்ன பண்ணுவாங்க ஃபைனை போடுவாங்க, பில்லை போட்டு இந்த பில்லு கட்டு அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுவாங்க நம்ம மேலே போட்டுருவாங்க. இதுவே போலீஸு அப்படின்னு ஒரு போர்டு நீங்கள் வச்சுட்டு இது மாதிரி நீங்கள் வந்து அதிகாரத்தை மீறிட்டு நீங்கள் மாரி போட்டுன்னு போனால் உடனே என்ன சொல்லுவாங்க இவங்க போலீஸுப்பா இவங்க வண்டியை பிடிக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுவாங்க உடனே அவங்களுக்கு வழியை விட்டு அனுப்புவாங்க. ஸோ இது மாதிரி தான் போலீஸ் வந்து என்ன பண்ணியிருக்காங்க தொடர்ந்து அத்துமீறலில் வந்து ஈடுபட்டு இருக்காங்க, விதிமீறலும் பண்ணிட்டு இருக்காங்க. ஏன்னா போலீஸுன்ற போர்டே வச்சுட்டு போகக்கூடாது, அதுவே ஒரு பெரிய தப்பு. அதுவும் இல்லாமல் போலீஸ் போர்டை வச்சுக்கிட்டு நீங்கள் வந்து அந்த பிளாக் கலர் கவரில் வந்து நீங்கள் ஸ்டிக்கர் ஒட்டி போனீங்கன்னா அது இன்னும் பெரிய விதிமீறல் அப்படின்றது எல்லாருக்கும் தெரியும். சரி இதெல்லாம் ஒரு புறம் இருக்கட்டும், இன்னொரு வீடியோவும் நம்ம ஃப்ரெண்ட்வுட்ஸ் டீம் வந்து பொதுமக்கள் உங்கள் பார்வைக்காக போலீஸோட விதிமீறல் எப்படியெல்லாம் இருக்குது அவங்க எவ்வளோலாம் ஜாக்கிரதையா இருக்காங்க அப்படின்றத உங்க பார்வைக்கு எடுத்து வைக்கிறதுக்காக நம்ம ஃப்ரெண்ட்வுட்ஸ் வந்து ஒரு வீடியோ அனுப்பியிருக்காங்க. இந்த வீடியோ எங்க எடுத்தது அப்படின்னு நீங்க பார்த்தீங்கன்னா டிஜிபி ஆஃபீஸ் நம்ம ராதாகிருஷ்ணன் ரோட்ல டிஜிபி ஆஃபீஸ் இருக்குல்ல அந்த இடத்துல இந்த வீடியோ எடுத்திருக்கு. அந்த வீடியோ நீங்க பார்த்துட்டு வாங்களேன். இந்த வீடியோ பார்த்தீங்களா, இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா நான் சொன்ன மாதிரியே டிஜிபி ஆஃபீஸ் அண்ட வந்து எடுத்திருக்காங்க. என்னன்னா ஒரு சிக்னலில் அது ஒரு போலீஸ் உட்காந்து யூனிஃபார்மோட உட்காந்துருக்காரு, ஒருத்தர் வந்து ஓட்டிட்டு போறாரு. இவங்க என்ன பண்றாங்கன்னா ஹெல்மெட் போடலை, 2 பேரும் ஹெல்மெட் போடலை. என்ன விதி இருக்கு ஹெல்மெட் போடணும், அதாவது வண்டி ஓட்டுறவங்க ஹெல்மெட் போடணும், பின்னாடி உட்காந்துருவங்களும் ஹெல்மெட் போடணும் அப்படின்றது போக்குவரத்து துறையோட விதி இருக்கு. ஆனா இவங்க என்ன விதி மீறல் பண்ணியிருக்காங்கன்னா 2 பேருமே ஹெல்மெட் போடல. ஓகே இன்னொன்று இதுவே நம்ம வந்து சாதாரண ஒரு மக்கள் வந்து சிக்னல் என்ன உடனே பண்ணுவாங்க ஃபோட்டோ எடுத்து உடனே அந்த ஃபோனில் வந்து அவங்க ஆப்பில் வந்து அப்லோட் பண்ணி உடனே நம்மளுக்கு மெசேஜ் வந்துடும் இது மாதிரி நீங்கள் ஹெல்மெட் போடல 1000 ரூபாய் ஃபைனு 2000 ரூபாய் ஃபைனு அப்படின்னு சொல்லிட்டு போடும். இதுவே போலீஸ்காரன்றதுனால ஃபோட்டோலாம் எடுக்க மாட்டாங்க. அப்படி ஃபோட்டோ எடுத்தாலும் என்ன பண்ணுவாங்க அதை அப்லோட் பண்ண மாட்டாங்க. இதுவே நம்ம யாருன்னா ஒருத்தர்னா உடனே ஃபோட்டோ எடுத்து அப்லோட் பண்ணிடுவாங்க. அது ப்ரெஸ்ஸாக இருக்கட்டும், அது அட்வொகேட்டாக இருக்கட்டும், டாக்டராக இருக்கட்டும், யாரான அதெல்லாம் பார்க்க மாட்டாங்க. என்ன பண்ணுவாங்க ஹெல்மெட் போடல, இது நாங்கள் வந்து ஆட்டோமேட்டிக் சிஸ்டமாக சிக்னல் மேலே வந்து கேமரா இருக்குது அது கேப்சர் பண்ணி அனுப்புது அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. ஆனால் அந்த சிக்னல் கண்ட்ரோல் ரூம் அந்த எல்லா சிக்னலுக்கும் என்ன பண்ணுவாங்க கேமரா வச்சிருப்பாங்க. ஆனால் ஒரு ஓரத்தில் பார்த்தீங்கன்னா கண்ட்ரோல் ரூம்னு இருக்கும், அந்த கண்ட்ரோல் ரூமில் தான் அவங்க கேப்சர் பண்ணி அந்த அப்லோட் பண்ணுறது. ஆனால் இவங்க 2 பேருக்கு என்ன பண்ணாங்க அது மாதிரி பண்ணவே இல்லை. இன்னொரு விஷயம் நீங்கள் பார்த்தீங்கன்னா போயிட்டே இருக்காங்க, அந்த கலெக்டர்
லைட் ஹவுஸ் ஆண்ட போயிட்டு என்ன பண்றாங்க, அப்படி அங்க போலீஸ் ஸ்டேஷன் இருக்கு, அங்க போயிட்டு அந்த பேரிகேட்டை போயிட்டு யூ டர்ன் பண்ணி வரணும். ஆனா இவங்க என்ன பண்றாங்க, ராங் ரூட்ல போயிட்டு யூ டர்ன் பண்றாங்க. இதுவே ஒரு விதிமீறல் தான். இதுவே நம்ம பண்ணி என்ன பண்ணுவாங்க, நீ ராங் ரூட் ஒன் வேல வந்து யூ டர்ன் பண்ணிருக்க, அவ்வளவு தூரம் போயிட்டு ஒன் வே யூ டர்ன் பண்ண வேண்டியதானே, ஏன் இங்கே யூ டர்ன் பண்ண அப்படின்ற மாதிரி அதுக்கு ஒரு சார்ஜஸ் போட்டுருப்பாங்க. அப்போ போலீஸா இருந்துட்டா என்ன வேணா என்ன பண்ணுவாங்க, விதி மீறிக்கலாம், என்ன வேணா அத்து மீறிக்கலாம், நம்மளுக்கு வந்து ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷனே கிடையாது அப்படின்ற ஒரு கர்வத்தில் என்ன பண்றாங்க போலீஸ் வந்து இது பண்றாங்க. இது மாதிரி வீடியோக்கள் வந்து நம்ம ஏன் இதை பத்தி பேசுறோம், பொதுமக்களுக்கு ஆதரவா இருக்கு. ஏன்னா சாமானிய மக்கள் பொதுமக்கள் வந்து இது மாதிரி ஒரு விதிமீறல ஈடுபட்டா உடனே போலீஸ் என்ன பண்ணும், அந்த அதிகாரத்தை காட்டி அவங்க மேல என்ன பண்ணுவாங்க, நிதி சுமை, அதாவது ஃபைன் போட்டு அவங்க மேல என்ன பண்ணுவாங்க, சுமையை சுமத்துவாங்க. ஆனா இதுவே ஒரு போலீஸ் துறையில இருந்து இருக்கிறவங்க இது மாதிரி விதிமீறல் பண்ணா அவங்களுக்கு வந்து அந்த ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் வந்து விளக்கப்படுது, அவங்க ஃப்ரீயா இருக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்லுது. ஸோ இது மாதிரி தொடர்ந்து வந்து ஃப்ரெண்ட்வுட்ஸ் வந்து இன்னும் அரசு துறை அதிகாரிகளாக இருக்கட்டும், இல்ல அதிகாரத்தில் இருக்கிறவங்களா இருக்கட்டும், விஐபி விவிஐபி இது மாதிரி நிறைய பேருக்கு வந்து போலீஸ் வந்து என்ன பண்ணிருக்காங்க, ஃப்ரீடம் கொடுத்துருக்காங்க. ஆனா பொதுமக்களுக்கும் சாமானிய மக்களுக்கும் அவங்க ஆதரவா இருந்ததில்லை. ஸோ இது போல வந்து நிறைய வீடியோக்கள் வந்து நாங்கள் வெளியிட்டிருக்கோம் ஃப்ரெண்ட்வுட்ஸ்ல. அரசு துறை அதிகாரிகளாகட்டும், போலீஸ் அதிகாரிகளாக இருக்கட்டும், இல்லாட்டி விஐபியா இருக்கட்டும், இது போல வந்து அதிகாரத்தை யாரு மீறுறாங்க, அத்துமீறுறாங்க அப்படின்றவங்கள வீடியோவில் வந்து நம்ம தொடர்ந்து எடுத்துரைக்கிறோம். அதே போல பொதுமக்களாகி நீங்களும் இந்த போல வீடியோக்களை வந்து என்ன பண்ணணும், அதிகமா என்ன பண்ணணும், ஷேர் பண்ணணும். ஸோ இந்த வீடியோ பத்தி உங்களுடைய கருத்து என்ன, கீழே கமெண்ட் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.